ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய். ஸ்ருதிகாவுக்கு பாத்திங் பவுடர் சூப்பராக மதுரையிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் சில பொருட்கள்லாம் வாங்கினேன். பாசி பயறு 1 கிலோ, உலர்ந்த ரோஜா இதழ் 1/4 கிலோ, பூலாங்கிழங்கு 1/4 கிலோ, கஸ்தூரி மஞ்சள் 1/4 கிலோ. இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி வாங்கி ஒரு கவரில் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏர் எதுவும் போகக்கூடாது. போயிடுச்சு அப்படின்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இந்த பவுடர்ஸில் ஆட் பண்ணலை. இது அப்படியே நம்ம சின்ன ஒரு குட்டி பாக்ஸுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கு பவுடரு. இந்த பவுடர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியான பேஸ்ட் பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில், காலில், உடம்புல எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையுமே நம்ம இதை சூப்பராக தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேன்லாம் ரிமூவ் ஆகி ரொம்ப ஒரு பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகுது. இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 to 6 months யூஸ் பண்ணாதான் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இதை ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. கண் எரிச்சல் எதுவுமே இருக்காது. ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இப்போ வாஷ் பண்ணிட்டு காமிப்பா பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்லேயே பாத்திங் பவுடரை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ்யூ ஆல்.